नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये திருச்சதகம் ஆனந்தாதீதம் 96வது பாடல். விச்சு அது இன்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் வஞ்சகம் பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சன் ஆக்கினாய் பெரிய அன்பர்க்கு உரியனாக்கினாய் தாம் வளர்த்தது ஓர் நச்சு மாமரம் ஆகினும் கொலார் நானும் அங்கனே உடையநாதனே. போன பாடல்ல சொன்ன கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் இது எல்லாத்தையுமே நீ எனக்கு கொடுத்ததுனால எனக்கு இந்த அபர ஞானமானது, அதாவது இந்த மாயையை சார்ந்த உலகமா இருக்கக்கூடிய இந்த அபர கீழான அறிவானது எனக்கு மேலான அறிவை நோக்கி என்னோட மனசு திரும்பிட்டு. அதுக்கு காரணம் நீ எனக்கு கொடுத்த அந்த சேவைகள், அப்புறம் நீ பக்தி பண்ண வச்சது எல்லாம், நீ என்னை பார்த்தது, எனக்கு உபதேசம் பண்ணது, இதெல்லாம் தான் எனக்கு இவ்வளவு மாற்றங்கள் கொடுத்தது. இப்ப இந்த பாட்டுல சொல்றார் சுவாமிய புகழறர். எப்படி புகழறர் அப்படின்னா, விச்சதின்றியே விளைவு செய்குவாய். விச்சு அப்படின்னு சொன்னா வித்துன்னு அர்த்தம். வித்து அப்படின்னா ஒரு காரணம். ஒரு மரம் வரணும்னா விதைதான் அதுக்கு காரணம். எந்த பொருளுக்குமே ஒரு விதை இருக்கணும். ஒரு தாட் அப்படின்னா அது ஒரு ஏதோ ஒரு தாட் இருந்ததுனாதான் ஒரு விஷயம் வர முடியும். அதே போல ஒரு பொருள் உருவாகணும்னா அதுக்கு ஒரு விதை இருக்கும். அந்த மாதிரி ஒரு காரணம்னு ஒண்ணு கிடையாது, ஒரு பொருள்னு ஒண்ணு கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாமையே இந்த நீ எதை ஆக்கியிருக்க அப்படின்னா, இந்த 14 புவனங்களையும் அண்ட சராசரங்களையும் நீ ஆக்கினாய். உன்னோட கிரியேஷனுக்கு தனியா வேற எங்கேருந்தும் ஒரு பொருளை கொண்டு நீ பண்ணலப்பா. ஒரு காரணம்ங்கிறதே கிடையாது. நீதான் காரணமாவே இருக்க, அனாதியா இருக்க. நீதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற. அதனால தனிப்பட்ட ஒரு காரணமாக, ஒரு வித்தாக எதுவுமே இந்த கிரியேஷன்ல கிடையாது. உன்னை அன்றி வேறு இல்லை. விச்சது இன்றியே விளைவு செய்குவாய். இந்த விளைவு அப்படின்னு சொன்னா மாயா பிரபஞ்சம். இந்த விளையறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தட் விச் இஸ் மேனிஃபெஸ்டட் அப்படின்னு. எதெல்லாம் வியக்தமாயிருக்கோ, அவ்வியக்தத்திலேருந்து எதெல்லாம் வியக்தமாயிருக்கோ அந்த வியக்தம் எல்லாம் விளைவுகள் தான். எல்லாமே மாயையினுடைய பிரபஞ்சமாக நீ காமிச்சு இது பண்ணிருக்க, வெளிப்படுத்தி இருக்கிறாய். விளைவு செய்திருக்கிறாய்னா தமிழ்ல வெளிப்படுத்தி இருக்கிறாய் அப்படின்னு. அதுதான் கிரியேஷன். கிரியேஷன் பீஜ ரூபத்துல மாயையில எப்போதுமே இருக்கு. அது அங்கிருந்து ஈசனுடைய உட்பார்வை கிடைக்கும் பொழுது அந்த ஒரு சக்தி கிடைக்கிறச்சு அது வெளிப்படுறது. அப்படிதான் சாஸ்திரம் சொல்றது. அதனால இத வெளிப்படுத்தினது நீ. அதுக்கு உன்கிட்ட எந்த ஒரு வித்தும் கிடையாது. நீ சங்கல்பத்தினாலேயே நீ இத கிரியேட் பண்ணிருக்க. அது மாத்திரம் இல்ல, விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும், அதான் 14 லோகங்களும் சொன்னேன் நான். எல்லா லோகங்களையுமே எல்லா அண்ட சராசரங்கள் எல்லாத்தையும் இது மாதிரி நீ கிரியேட் பண்ணிருக்க. வைச்சு வாங்குவாய். வைச்சு அப்படின்னு சொன்னா அத நிலைநிறுத்தி, அதெல்லாம் அந்தந்த இடத்துல இருந்து சிருஷ்டி, ஸ்திதி, நாசம், இது 3 தான் சொல்ற. ஃபர்ஸ்ட் சிருஷ்டி பண்ணிருக்க நீ, அப்புறம் வைச்சு அப்படின்னா ஸ்திதி பண்றிருக்க. எல்லாத்தையும் அதோட தர்மத்துல அது நிக்கிறது. கடல்னா கடல் அது இடத்துலதான் இருக்கு, மலைனா மலை அது இடத்துலதான் இருக்கு, பூமினா இந்த ஆக்சிஸ்லதான் அது சுழலணும்னா சுழலுறது, அதை சுத்தி இத்தனை கோள்கள் இருக்குன்னா இருக்கு, சூரியன் இருக்கு, அது மாதிரி எண்ணற்ற சூரியன்கள் இருக்கு. இதெல்லாம் நிலை பெறச் செய்வது. அந்த நிலை பெறச் செய்யற வேலையும் நீதான் பண்ணிருக்க. வாங்குவாய் அப்படின்னா லயம் பண்ற. திருப்பி உன்கிட்டயே அதை வாங்கிக்கிறையப்பா, லயம் பண்ணுகிறாய். நீ இதெல்லாம் உன்னுடைய பெருமைகள். ஃபர்ஸ்ட் சொன்னது சுவாமியோட பெருமைகள் சொல்லியாச்சு. நான் எப்படி இருக்கேன்னா, வஞ்சகம் பெரும் புலையனேன் அப்படின்னு. வஞ்சகன், எப்பவுமே வஞ்சகன், பொய்யன், இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பொருளற்ற இந்த உலகம் இருக்கே, அதுல ஒரு பொருள் இருக்கிறதாக எவன் நினைக்கிறானோ அவன் தான் வஞ்சகன்.
அந்த உலகம் வந்து அதுக்கு ஒரு பொருளே கிடையாது, அதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. மீனிங்லெஸ் விஷயத்துக்கு ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் அவ குடுக்கறான் பாருங்க, அவன் தான் வஞ்சகன். அவன் தனக்கு தானே வஞ்சனை பண்ணி கொள்றான். அவன் வேற யாருக்கோ வஞ்சகம் பண்ணிட்டு அவன் தப்பு பண்ணி அவன் ஜெயில போனா அந்த மாதிரி வஞ்சகன் கிடையாது. இவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். தானே எவ்வளவோ கஷ்டப்பட்டு தட்டுமுட்டி அவன் என்ன அமீபால இருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து ஜேர்னி ஆரம்பிச்சான்னு யாருக்குமே தெரியாது. அவன் இப்போ ஒரு மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு. இந்த பிறவியையும் இந்த உலகத்துல இருக்கிற அல்ப சுகத்துக்காக ஆசைப்பட்டு நான் வந்து விட்டுடுறேனே, இந்த பிறவியையே வீண் பண்றேனே, அதனால நான் வஞ்சகனப்பா அப்படின்னு தன்னைத்தானே வந்து திட்டிக்கிறார் அவர். நான் ஏன் வஞ்சகன் அப்படிங்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவா யாரா இருந்தாலும் அவ வஞ்சகன் தான் அப்படிங்கிறது அவருடைய தீர்மானமான முடிவு. தொடர்ந்து பார்த்து கொண்டே வரோம் நம்ம. இதை 11 பாட்டு படிச்சாச்சுன்னா நமக்கு இந்த பிரபஞ்சத்தை பார்த்தா ஒரு ஈர்ப்பே வரக்கூடாது. அப்படி ஆக்கிட்டாரு நம்மள. பூர்ண வைராகியத்தை கொடுக்கறதுக்காகவே இவ்வளவு வார்த்தைகள் திருப்ப திருப்ப பொய்யன், வஞ்சகன், புலையன். இந்த புலையன்கிறது ஏன் சொல்றா அப்படின்னா, புலால், இந்த உடம்புங்கிறது ஒரு புலால். புலால்னா என்ன? ஒரு ஃபிளஷ் அண்ட் பிளட், அவ்வளவுதான். புலால் மறுத்தல்னா என்ன சொல்றா? இன்னொருத்தருடைய ஊனை திங்காதே அப்படிங்கிறது தான் புலால். அப்ப ஊன்கிறது இந்த உடம்பு. புலையன் அப்படின்னா இந்த உடம்ப பெருசா நினைக்கிறேன் பாரு, அதனால நான் வந்து புலையன். திரும்ப திரும்ப 2 விஷயம். இது பேர் தான் விபரீத பாவனா அப்படிங்கிறது. அவருக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத அவர் அழகா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றார். ஒரு ஞானம் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஞானம் ஏன் நிஷ்டை ஆகிறது இல்ல? ஞானம் கிடைக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் வருது, அதனாலதான் ஞானம் கிடைக்கிறது. ஆனா அது ஏன் நிஷ்டை ஆறுது இல்லைன்னா இந்த விபரீத பாவனா தான் நமக்கு பெரிய ப்ராப்ளம். சாஸ்திரத்துல இதைத்தான் நிறைய டீல் பண்றாங்க. அந்த விபரீத பாவனா போறதுக்குத்தான் நிறைய சமாதி அபியாசம், தியானம், போக்குவரத்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பெரிய ப்ராசஸ். ஞானத்தை கொடுக்கறது ப்ராசஸ் வந்து கம்மி தான். இந்த விபரீத பாவனா போகிறதுக்கு தான் நிறைய ப்ராசஸ். இவ்வளவு டெக்ஸ்டே ஃபர்ஸ்ட் அதுக்குதான். எதுக்காக இவ்வளவு டெக்ஸ்ட்? இருக்கிற ஒரு விஷயத்த ஒரே ஒரு 3 எழுத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 30 கோடி டெக்ஸ்ட் எழுதுவானா யாராவது? அப்படி என்ன வந்து ஒரு அறிவில்லாதமா இருப்பாடா அப்படின்னா இல்ல. அவ்வளவு விபரீத பாவனானா என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் உண்மை, உடல் நான் அப்படின்னு நினைக்கிறது. 2 விஷயம்தான் ப்ராப்ளம். உடம்பு நானு அப்படின்னு நினைச்சுட்டேன்னா நான் புலையன் ஆயிட்டேன். அதனால அவர் சொல்ற, நான் ஒரு புலையனப்பா, நான் இந்த உடம்பு வந்து நானு நினைச்சுட்டு இருக்கேன். உன் அந்த அப்படிப்பட்ட என்ன நீ என்ன பண்ணின தெரியுமா? உன் கோயில் வாயிலில் பிச்சை நாக்கினாய். பைத்தியம் மாதிரி உன் கோயிலை சுத்தி சுத்தி வரேன்ப்பா நான். எப்படியாவது இது தெரியாதா? எனக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் வந்து இந்த உலகத்தோட பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்றேன்னா அந்த உலகத்தோட பிடிச்சிருக்கிற பைத்தியத்தை தெளிய வைக்கிறதுக்காக பைத்தியம் மாதிரி நான் உன்னோட கோவிலை சுத்தி சுத்தி வரேன். நமக்கு நல்ல சுவாமிஜி சொல்லுவார் அடிக்கடி, யாராவது நீங்க இந்த மாதிரி சுவாமி விஷயமாவே பேசிட்டு இருக்கிறது, சாஸ்திர விஷயமாவே டிஸ்கஸ் பண்றது அப்படின்னு இருக்கும்போது இது சரியான லூசுன்னு சொன்னானா நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. அந்த வேற பைத்தியம் பிடிக்கிறதுக்கு இந்த பைத்தியம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பைத்தியத்தினால கேடு கிடையாது, இன்னொருத்தருக்கும் கேடு கிடையாது, நமக்கும் கேடு கிடையாது. இன்னொருத்தருக்கு கேடு கிடையாது அப்படின்னா அவளுக்கு வந்து இந்த லௌகிகமான இந்த சுவாரஸ்ய இன்டராக்ஷன்ஸ் தான் குறையும். அப்ப அவளுக்கு நிறைய பேர் கிடைப்பா. அதுக்கு நம்ம ஒரு ஆள்லாம் கிடையாது. சோ நமக்கு ரொம்ப கேடே கிடையாது. ஏன்னா இந்த பிறவிக்கு சார்த்தமாக்குறது தான் வேலையே. நமக்கு வந்தது எதுக்கு? வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் ஆசை வலையில் விழுந்து நான் வந்து எனக்கு அதுக்காக அதுல இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு எந்தை மெய் ஞான வாழ் கொடுத்தான் தோழிம்பர் தாய்மானவர் ஒரு பாடல். அந்த மாதிரி இந்த எதுக்கு வந்தோடனே மறந்து போயிடும் நமக்கு. 4 பேருக்கு, சில பேர்கிட்ட எல்லாம் பேசினா சுத்தமா நம்மளே மாறிடும். they are capable of changing us. அந்த மாதிரி ஒரு பரமலௌகிக்காலா இருப்பா. எல்லா விஷயத்திலயும் மெட்டீரியலிஸ்டிக் ஆங்கிள் இருக்கும் அவளுக்கு. நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சினிமா தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க சங்கரமடத்திலேயே பார்க்கலாம். இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. எதுக்கு நான் சங்கரமடத்திலேயே பார்க்கலாம்னு சொல்றேன்? சங்கரமடத்தை மட்டமா சொல்லல. ஆனா எதுக்கு சொல்றேன்னா அது உயர்ந்த இடம், ஆன்மீகம் தான் அங்க இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு நாம அங்க போவனா கூட அங்கேயும் இருப்பார்கள் மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள். எல்லா இடத்துலயும் இருப்பார்கள். அதனால நாம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஜாகிரதையா சத்சங்கமா பார்த்து பழகி பழகி நம்மளோட மனசை வந்து பக்குவப்படுத்திக்கணும். எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த பைத்தியம் பிடிக்கிறது பரவாயில்ல, இந்த சாஸ்திர பைத்தியம் பிடிக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்ல வந்தேன். பித்த நாக்கினாய், நீ என்ன பண்ணேன்? நான் பைத்தியம் மாதிரி என்ன பண்ணேன்னா உன்னுடைய கோவிலை வந்து சுத்தி 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 வந்துட்டு இருக்கேன். உன் கோவில் வாசல்லயே கிடக்குறேன் நானு. உன் கோவில் வாசல் லிட்ரலா எடுத்துக்க கூடாது. நம்ம அவர் வாசல்லயே கிடப்பார் போல இருக்கு, கோவில் வாசல்ல உட்காந்துருப்பார் போல இருக்கு எப்ப பார்த்தாலும். அப்படி இல்லை.
அந்த புரிகிறது. இறை இறை சம்பந்தமான விஷயங்கள் எங்க இருக்கோ அதுலயே நாட்டம் போறது அப்படின்னு அர்த்தம். ஒரு புஸ்தகமே படிக்கிறேன்னா கூட அது சம்பந்தமா தான் படிப்பேன். கதை புஸ்தகத்துக்கு போக மாட்டேங்கிறது. கதை புஸ்தகம் நிறைய இருக்கு ஆத்துல. ஆனா அதை எடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. சரி வேண்டாம், நம்ம இதை தத்துவபோதத்தை இன்னொரு ரெண்டு ரெண்டு இதை படிப்போமே, நம்ம இன்னொரு தடவை அதை கொஞ்சம் இன்டர்னலைஸ் பண்ணுவோமே, அப்படிதான் மைண்ட் போறதே தவிர்த்து நமக்கு இந்த கதை புஸ்தகம் சுஜாதா ஒரு காலத்துல நமக்கு இருக்கும். இந்த எல்லா ரைட்டர்ஸோட புக்கையும் வந்து வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி வாங்கி உடனே படிக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம போய் நின்ன காலமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மாறுறது. அப்படி எதுனா கோவில் வாசலில் நிற்கிறாய் அப்படின்னு சொன்னா அந்த சிந்தனையிலேயே தான் இருக்கேன் நானு அப்படிங்கறத சொல்றார். அப்படி இருக்கேன். பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய். நீ அது மாத்திரம் இல்ல, இப்படி என்ன உன் சிந்தனையில இருக்க வச்சது மாத்திரமல்ல, இந்த இந்த சிந்தனை தனியா இருந்து பண்றதை விட சத்சங்கமா பண்றது நிறைய பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம இந்த மேனேஜ்மெண்ட்ல கேள்விப்பட்டிருக்கோம். சினர்ஜி எஃபெக்ட் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், உங்களுக்கு தனியா ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். நான் ஒரு மாதிரி அந்த வேலையை நன்னா பண்ணுவேன், நீங்க ஒரு மாதிரி நன்னா பண்ணுவேன். ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்ம ரெண்டு பேரோட பொட்டன்ஷியலை விட ஜாஸ்தியா பொட்டன்ஷியல் வரும், அந்த காரியம் இன்னும் நன்னா இருக்கும். அதுக்கு பேர் தான் சினர்ஜி எஃபெக்ட்னு பேர். அதாவது இப்ப 2+2=4 கிடையாது. இட் மே பி 4x4 ஆல்சோ. அந்த அளவுக்கு அது மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிறது இந்த சத்சங்கத்துல ரொம்ப உண்மை. நம்ம யாருக்கெல்லாம் இதே சிந்தனை இருக்கோ அவர்களோட சேரும் பொழுது அவர்களோட தாட்ஸும் நம்ம தாட்ஸும் அலைன் ஆயிடுத்துன்னா, தெய்வாதீனமா அலைன் ஆயிடுத்துன்னா அதுதான் சத்சங்கம். அப்படி சத்சங்கமா இருந்தோம்னா நமக்கு டெஃபினட்டா இதனுடைய பெனிஃபிட் கிடைக்கும். நீ என்ன பண்ணினேன்னா, என்னை இதே விஷயத்துல சிந்தனை பண்றதுக்கு உன்னை சுத்தி சுத்தி வர வச்ச. அது மாத்திரம் இல்ல, உன்னை சுத்தி சுத்தி யார் வராளோ அவளோட சேர்த்து விட்ட நீனு. அது ஒரு விஷயம் பண்ணிருக்க. அதனால பிச்சை நாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய். இதெல்லாம் பத்தாதான் அவருக்கு. அதனால அடுத்தது சொல்றார், இங்க பாத்துக்கோப்பா, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். யாராவது ஒருத்தர் ஒரு மரத்தை வளர்த்திருக்கா, அந்த மரம் ஏதோ நச்சு மரமா போயிடுதுன்னு வச்சுக்கோயேன், அதுக்காக மரத்தை வெட்டுவாளோ? யாரும் செய்ய மாட்டாளோன்னு முன்னாடி ஒரு இடத்துல சொன்னார். நான் சொன்ன பேச்ச கேட்கலனாலும் நீ என்னை இது பண்ணணும், நீ நீ எனக்கு அருள் பண்ணணும், ஏன்னா நீதான் எனக்கு கருணையோட அருள் பண்ணணும் முன்னாடியும் சொன்னார். இது எல்லா சிஷ்யர்களுக்கே இருக்கக்கூடிய மனோபாவம் தான். நான் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பேன், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எனக்காக நீங்க பண்ணிடணும் அப்படின்னு கேட்கக்கூடிய சிஷ்யர்கள் தான் குரு கிட்ட இருப்பான். ஏன்னா குருவோட அளவுக்கு அவளால அந்த பர்ஃபெக்ஷன்ஸ கொண்டு வர முடியாது. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவர் பல வருஷம் அபியாசம் பண்ணி அதை பண்ணியிருப்பார். அவளுக்கு வந்த உடனே வராது இல்லையா? அதனால அவ ஃபர்ஸ்டே என்ன பண்ணிடுவா, தண்டம் சமர்ப்பிச்சிடுவா. இந்த இதுல எல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முதல்ல எடுத்த உடனே சரணாகதி தான். எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு சரணாகதி மனோபாவம் இருக்கு இல்லையா? அது மாதிரி இப்ப இங்க சொல்ற ஒரு மரம் வீணா போயிடுத்து, அது நல்ல காய் கனி எல்லாம் கொடுக்கல, நச்சு மரம் ஆயிடுச்சுன்னா அதை என்ன வெட்டிடுவாளா? நிழலுக்காகவாது வச்சிருக்க மாட்டாளா? அது மாதிரி நீ என்ன பண்ற, என்னை எப்படியாவது நீ காப்பாத்திடு. நீதான் என்னை உருவாக்கியிருக்க. ஏன்னா நான் ஒரு குப்பையாட்டம் கிடந்தேன். நான் இந்த உலக வாழ்க்கையில முழுகி முழுகி ராஜாக்கு குதிரை வாங்குவோமா, அவனுக்கு சேனையெல்லாம் வளர்த்து கொடுப்போமா, இன்னும் கொஞ்சம் வேற எங்கேயான ஒரு இடத்துல சண்டை போடணும்னா அதுக்கு பிளானிங் போட்டு கொடுப்போமா, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போமா, அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் நான். ஆனா நீ என்ன பண்ணினன்னா, குதிரை வாங்க வந்த இடத்துல என்ன நீ ஆட்கொண்டது மாத்திரம் இல்ல, உபதேசம் பண்ணிருக்க. அப்புறம் உன்னையே நான் நினைக்க பண்ணிருக்க, சத்சங்கத்துல ஈடுபடுத்த பண்ணிருக்க. இதெல்லாம் பண்ணிட்டு கை விட்டுட்டு போயிடாதப்பா. முன்னாடி சொன்னார், இதுக்கு முன்னாடி இதுல நீ என்ன பாராமுகமா இருந்தா நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் சொல்றார், நீ என்ன அந்த மாதிரி விட்டுடாத. ஒரு மரத்தை மரத்தையே விடமாட்டாங்கிறப்போ என்ன விடலாமா? அதனால நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு. நடுக்கடலில் விழுந்தே மடினும் கரையேற்று கைடேன் திருவள்ளமோ அப்படிங்கிறது மாதிரி வந்தே சரணம் போகும் அடியார்கள். உடையநாதனை போற்றி நின் அலால் பற்று மற்று எனக்கு ஆவது ஒன்று இனி உடையனோ பணி போற்றி உம்பரார் தம் பராபரா போற்றி யாரினும் கடையனாயினேன் போற்றி என் பெரும் கருணையாளனே போற்றி என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி ஆதியும் அந்தம் ஆகினாய் போற்றி அப்பனே. போற்றிய எந்த இடத்துல போடணும்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு தடவை படிச்சிடலாமா? இது இன்னொரு தடவை. உடையநாதனை போற்றி நின்னலால் பற்று மற்று எனக்கு ஆவது ஒன்று இனி உடையனோ பணி போற்றி உம்பரார் தம் பராபரா போற்றி யாரினும் கடையனாயினேன் போற்றி
என் பெரும் கருணையாளனே போற்றி, என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி, ஆதியும் அந்தம் ஆயினாய் போற்றி அப்பனே. யாரினும் கடையன் ஆயினேன் போற்றி அங்க சேர்ந்து படிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். யாரினும் கடையன் ஆயினேங்கிறது தன்னையே சொல்லிக்கிறார் இல்லையா? தன்னப்படி போற்றின்னு வருமா? என்னை எங்க யாரினும் கடையன் ஆகினேன் ஆமா போற்றி அப்படி சேர்த்து வருமா? யாரினும் கடையன் ஆகினேன் போற்றி வராது இல்லையா? ஏன்னா யாரினும் கடையன் ஆயினேன் தன்னை பத்தியே சொல்லிக்கிறார், அப்படி தன்னை பத்தி இப்படி போற்றி வருமா? அவர் தன்னை பத்தி சொல்லி நான் கடையன் ஆயினேன் உன்னை போற்றுகிறேன். இந்த போற்றிய வந்து அவருக்கு எடுத்துக்க கூடாது. போற்றி எம்பெரும் கருணையாளனே போற்றி, அந்த போற்றிய முன்னாடி பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். அதான் உதயநாதனே போற்றி. இந்த இது வந்து மெய்ஞானம் அப்படிங்கிறது, அதாவது நல்லா படிச்சு இப்ப இவரோட இது எடுத்து பார்க்கும்போது நல்லா இவர் வந்து இவருக்கு சாஸ்திர ஞானத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல, எல்லாம் தெரியறது இவருக்கு குருவே வந்து பெரிய ரொம்ப யாருக்குமே கிடைக்காத குரு கிடைச்சிருக்காரு, அந்த தட்சிணாமூர்த்தியே வந்து குருவா வந்திருக்காரு. அப்படின்லாம் இருக்கும்போது கூட ஏன் வந்து இந்த ஞானம் வந்து நிஷ்டையாகாது, அது ஏன் வராது, அது ஏன் கை வராது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் சாஸ்திரத்துல சொல்றது. என்ன காரணங்கள் அப்படின்னு சொன்னா, இந்த நம்மளுடைய நடத்தை அப்படி சில சில கண்டிஷன்ஸ் வந்து நம்மளோட நடத்தையில சில கண்டிஷன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணினா மட்டும்தான் நமக்கு புத்தியே இருந்தா கூட அந்த ஞானமானது நிலை பெறும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம். அது என்னென்ன அப்படின்னு சொன்னா, நல்ல நடத்தைங்கிறது இருக்கணும். அந்த நல்ல நடத்தைங்கிறதுக்காகத்தான் நமக்கு சமம் தமம் உபரமா திதிக்ஷா சமாதானம் ஸ்ரத்தா இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கிற இதுல நம்ம தத்துவபோதத்துல பாக்குறோம். அதிகாரிக்கு என்ன வந்து ஃபர்ஸ்ட் வேணும், அந்த அதிகாரியா இருக்கிறதுக்கு சாஸ்திரத்தை படிக்கிற அதிகாரிக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, அவன் நல்ல குணங்கள் அவனுக்கு சரியாக வளர்த்து கொள்ளப்பட வேண்டும், புலனடக்கங்கள் மற்ற விஷயங்கள்லாம் அவனுக்கு ப்ராப்பரா இருக்கணும். அதைத்தான் எப்படி சொல்றதுன்னா துஷ்சரிதாத்து அப்படின்னு சொல்லுவா. அது வராது அவனுக்கு. துஷ்சரிதாத்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, துஷ்சரிதம் அப்படின்னு சொன்னாலே சீரான நடத்தை இல்லாதவன், இன்னைக்கு ஒண்ணு பண்ணுவான் நாளைக்கு ஒண்ணு பண்ணுவான், ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்காது. அப்படி இருக்கிறவனுக்கு சாஸ்திர ஞானம் நிலை பெறறதுக்கு ரொம்ப நிஷ்டையாகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். பாயிண்ட் 1. ரெண்டாவது என்னன்னா அவிரதக அப்படின்னு சொல்றது. அவிரதக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, எதன் மீதுமே இந்த இன்பம் தூய்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து விலகியே இருக்காம இருக்கிறதுக்கு பேரு அவிரதக. இப்ப விரதம்னு சொல்றோம் இல்லையா? விரதம்னா என்ன அர்த்தம்? நான் வந்து இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படி, அதுக்கு பேர் விரதம்னு நம்ம அதுக்கு காமனா ஒரு நேம் வைக்கிறோம் விரதம். அது என்ன, வாட் இட் ஆக்சுவலி டினோட்ஸ் அப்படின்னா, இப்ப சபரிமலா விரதம் எடுத்துக்கோங்க, சாப்பிடுறதுலயும் குறைக்கிறா, மற்ற இயற்கையாக நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே அந்த டைம்கள்ல அவர்கள் பண்ண முடியாது. வெறுங்கால்ல நடக்கணும், செருப்பு இதுக்குள்ள வெறும் தரையில படுக்கணும், அப்படியெல்லாம் நிறைய இது வச்சிருக்கா. ஏன் காரணம் என்னன்னா, இந்த ஸ்பர்சத்தினாலேயோ இல்ல இந்த டேஸ்ட்னாலேயோ ஏற்படக்கூடிய இன்பம் இருக்கே அதை விலக்குறது, அதுக்கு பேர் தான் விரதம். விரதம்னாலே இன்பத்தை விலக்குவதுதான் விரதம். அப்ப இந்த விரதம் யார் பண்ணலையோ, அந்த விரதம்னா நம்ம என்ன விரதம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, புலன் அடக்கம் தான் நமக்கு விரதம். யார் வந்து இதை படிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அவர்களுக்கு இந்த புலன் வழிச்சேரல் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. நம்ம கண்ணு போன போக்குல போறது, எதை வேணா வந்து சாப்பிடுறது, எதை வேணா கேட்கறது, நமக்கு எல்லாத்துலயும் ரெகுலேஷன் இருக்கணும். இந்த விஷயம் சம்பந்தமா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தா இதுதான் புலையன்கிறார். அப்படி இல்லாம நான் எல்லாத்தையும் நான் ஈடுபடுறேன் இல்லையா, அதனால அது புலையன்கிறார். இந்த விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஒண்ணு சரிதம், இன்னொன்னு விரதம். சரிதம் கெட்டு போச்சுன்னா துஷ்சரிதம்னு ஆறுது, விரதம் கெட்டு போச்சுன்னா அவிரதம்னு ஆறுது. மூணாவது வந்து மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா சாந்தமா இருக்கணும், ரொம்ப அமைதியா இருக்கும். தேவையில்லாத அலைக்கழிப்புகள்லாம் அந்த மனசுல இருக்கக்கூடாது. தலைக்கழிப்பு எப்ப வரும்னா, அது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இவா வருவாளோ வரமாட்டாளோ, இவர் மேல அன்பு இருக்கோ இல்லையோ, அவங்க என்கிட்ட வந்து பிரியமா இருக்காளா இல்லையா, இப்படிங்கிற குவெஸ்டனிங் மைண்ட் இருந்துட்டே இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அவ பிரியமா இருந்தா என்ன, பிரியமா இல்லைன்னா என்ன, அடிச்சா என்ன, துப்பினா என்னவோ பண்ணிட்டு போ. See, whatever they are doing is only for this body mind complex. It is not for me, because நான் இது கிடையாது. அந்த ஒரு ஸ்டர்ன் மைண்ட் இருந்ததுன்னா தான் மனசு சாந்தமா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணும், டர்புலண்டா இருக்கும். எப்ப பாரு எதையாவது எதிர்பார்த்துட்டு மனசு வந்து அலைஞ்சுட்டே இருக்கும்.
அப்படி இருந்தது அப்படின்னாலும் நிஷ்டை வந்து ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்ல, அடுத்தது அசாந்த மனசகன்னு தனியா ஒண்ணு கொடுக்குறார். அசாந்த மனசு ஏற்கனவே சாந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அதை தவிர அசாந்த மனசகன்னு மனம் வந்து அடங்காம இருக்கும்போது, மனம் அடங்கி இருந்ததுன்னா, அடங்காம இருக்கிறதுன்னா என்ன, பாக்குறதுக்கெல்லாம் மனசு ஓடுறது அது பின்னாடி. அப்படி ஓடக்கூடாது. அப்படி ஓடாம எனக்கு இது போரும் அப்படின்னு ஒரு மினிமலைசிங் அவர் நீட்ஸ், அது ரொம்ப முக்கியம். மினிமலைசிங் வந்து ரொம்ப முக்கியம் இந்த சாஸ்திரத்தை வந்து நன்னா கிரகிச்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து சாஸ்திரம் இருக்கு, சொல்லி கொடுத்தாச்சு, அப்பமும் எனக்கு புரியலன்னா இந்த இடமெல்லாம் கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. கட்டோபனிஷத்துல யம தர்மராஜா இத வந்து நச்சிகேதஸ்க்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியே சொல்ற. நீ இது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ஆத்ம ஞானத்துல பிரக்ஞாவானாக இருந்தால் கூட, அறிவாளியா இருந்தால் கூட, அவனுக்கும் கூட சமாஹிதமான ஒரு மனம் வந்து இல்லை அப்படின்னு சொன்ன. சமாஹிதமான மனம் அப்படின்னு சொன்னா தியானம் பழகாத, அதாவது தியானம் பழகிறதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சாஸ்திர கருத்துக்களை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் சிந்திக்காம நான் என்ன சும்மா ஏதோ பாக்குறேன், படிக்கிறேன், போறேன், அப்புறம் திருப்பி வேலை பண்றேன், அப்புறம் வெளியில எல்லாம் போயிட்டு வருவேன், ஊர் பூரா சுத்திட்டு வருவேன், அப்புறம் வந்து வீட்டுல உட்காந்தேன்னா நான் காலையிலேயே படிச்சுட்டேனே அப்படின்ட்டு நான் பேசாம படுத்துங்கிறேன். அப்ப எனக்கு வந்து திங்கிங் பூரா மெஜாரிட்டி டைம் என்னோட டேயை நான் பிரிக்கிறேன் அப்படின்னா 90% லௌகிக்கம், 10% அத்தியாத்ம கல்வி அப்படின்னு இருந்தா எது டாமினண்டா இருக்கும்? அப்ப 90% என்ன இருக்கோ அதுதான் டாமினண்டா இருக்கும். அப்ப எப்படி உனக்கு ஞானம் நிஷ்டை ஆகும்? இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு சாதகனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதைத்தான் இவர் இப்ப அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கார். இவர் இப்ப அடுத்தது கேட்கிறார் திரும்ப திரும்ப. இவர் வந்து எனக்கு நீ அருள் பண்ணு, அருள் பண்ணு, அருள் பண்ணுன்னு கேட்கறது என்னன்னா, இந்த 90-10 மாத்துறதுக்கு தான். எனக்கு 10% வந்து உலகியல் தொடர்பு இருந்தால் போதுமானது. நான் இந்த உடம்ப காப்பாத்திக்கிறதுக்கான வேலை பண்றதுக்காக மட்டும் எனக்கு இந்த உலகியல் தொடர்பு இருந்தா போதுமானது. மற்ற நேரங்கள் எல்லாம் என்னுடைய நடத்தையிலிருந்து, என்னுடைய புலன் இன்பத்தை நான் வந்து விட்டு விடுவதிலிருந்து, மனசை சமாதானமா வச்சுக்கிறதுல இருந்து, தியானத்தை பழகிறதுல இருந்து, சமாதானமான அந்த வெளியில போகாத ஒரு மனதை வைத்துக் கொண்டு இது எல்லாத்தையும் நான் பழகணும்ப்பா, அதுக்கு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணேன்னா முடிக்க போறாரு. ஆனந்தாதீதம் வருது. இப்ப எனக்கு ஆனந்தாதீதம் ஸ்டேஜ்ல நான் வந்து இன்னுமே நான் தான் ஆனந்தம்னு நான் உணரலைன்னா நான் என்னத்துக்காக உன்கிட்ட நான் வந்து படிக்கிறதுக்கான பர்பஸ் என்ன? நோ பர்பஸ் அட் ஆல். சோ இதெல்லாம் மனசுல வைத்து அவர் ஒரு வார்த்தை தான் போடுறாரு, நான் புலையனா இருக்கேன், நான் வஞ்சகனா இருக்கேன். நாம அதுல இருந்து புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வராததுனால நான் புலையனா இருக்கேன், இதெல்லாம் வராததுனால நான் வஞ்சகனா இருக்கேன் அப்படிங்கிறது. இந்த பாட்டு இப்ப வந்து புகழறர் சுவாமிய வந்து புகழறர். உடைய நாதனே போற்றி. உடைய அப்படின்னு சொன்னா என்னை உடையவனே அப்படின்னு அர்த்தம். என்னை உடையனாக இருக்கிறதுனால நீ உடையன். இப்ப நிறைய தடவை சொன்ன விஷயம்தான் இங்கேயும் சொல்றார். நின்னல்லால் பற்று மற்ற எனக்கு ஆவது ஒன்று இனி இல்லை. நான் உன்னை தவிர எனக்கு ஒரு பற்று கிடையாது. நான் என் புத்தி வந்து எங்க போனாலும் அதை பற்றிக்கிறது கிடையாது. நீதான் எனக்கு ஒரே பற்றுக்கோடாக இருக்கிறாய். இறைவன் ஒருவன் தான் பற்று, மற்ற பற்று எனக்கு இல்லைன்னு பாடினார் இல்லையா சுந்தரமூர்த்தி நாயனார். அதே மாதிரி இவரும் பாடு இதுலயே பாடிருக்காரு. இன்னொரு தடவை முன்னாடி பார்த்திருக்கோம், உன்னை தவிர வேற பற்று இல்லை அப்படின்னு. அப்ப பற்று மற்ற எனக்கு ஆவது ஒன்று இனி உடையனோ பணி. எனக்கு இருக்குமா ஏதாவது ஆதாரம் இருக்குமா? எனக்கு நீ இத்தனை பெரிய விஷயத்த காமிச்சிட்டியே, அதுக்கு மேல எனக்கு வந்து ஒரு 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 விஷயத்து மேல பற்று வருமா? வரக்கூடாது. வருமாங்கிற கேள்வியினால நமக்கு என்ன புரியுறது அப்படின்னா, வரக்கூடாதுன்னு அவர் வந்து நினைக்கிறார் அப்படிங்கிறது புரியுது. பணி போற்றி. உம்பரார்தம் பராபரா போற்றி. நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா, உம்பரர் அப்படின்னா தேவர்கள்னு. தேவர்களுக்கு பராபரா அப்படின்னா எதெல்லாம் மேலானதோ அதுக்கெல்லாம் மேலானவனாக இருக்கின்றவனே. பரா அப்படின்னா மேலானது, பராபரானா மேலானவைகளுக்கு மேலானது அப்படின்னு அர்த்தம். அதாவது எல்லாவற்றுக்கும் மூத்தவனாக முதல்வனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு கூப்பிடுற. யாரினும் கடையனானேன். இங்க நீ எத்தனை பேர் கொண்டு நிறுத்துறியோ அவ்வளவு பேர்லயும் நான் தான்ப்பா வந்து லாஸ்ட் ரேங்க் வாங்குவேன். நீ வந்து நான் என்னதான் எனக்கு பெஸ்ட் டீச்சர் கிடைச்சாலும் நான் வாங்குறதோ லாஸ்ட் ரேங்க் தான் அப்படிங்கிறத சொல்றாரு அவர். ஏன்னா நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணாத வரைக்கும் அதனாலதான் நம்ம கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒழுக்கமுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதுற.
இந்த ஒழுக்கமுடைமையில ஒரு இடத்துலயாவது பா இங்க வா இதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரானா கிடையவே கிடையாது. நீ ஒழுக்கமா இல்லைன்னா உனக்கு இது கிடைக்காது, நீ ஒழுக்கமா இல்லைன்னா உனக்கு அது கிடைக்காது, நீ ஒழுக்கம்தான் உனக்கு ரொம்ப முக்கியம், ஒழுக்கம்தான் உன்னை எப்பவுமே காப்பாத்தும், இப்படித்தான் சொல்றாரே தவிர ஒழுக்கம்னா இதுதான் இந்த ஐ கிவ் யூ இன் ஆஸ் அ டெபினிஷன் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் அந்த ஒழுக்கத்தை விளக்கக்கூடிய அதிகாரங்கள்ங்கிறது தான் அந்த விஷயம். அது அழுக்காராமை, அப்புறம் அப்புறம் வந்து பேணில சொல்லாமை, இது புறங்கூறாமை, தீயவை தீவினை அச்சம், இப்படி ஒன்னொன்னா சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்ப அதெல்லாம் இல்லாம யார் இருக்காளோ அவாதான் ஒழுக்கமா இருக்கிறவான்னு அர்த்தம். அது மாதிரி இங்க நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த உலகம் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, நான் உலகத்துக்கு நிறைய டைம் கொடுக்கறேன்னா அப்ப நான் எப்படி என்ன இந்த சாஸ்திரத்தின் ஒழுங்குக்கு என்னை கொண்டு வர முடியும்? அதுதான் சதாச்சாரம். சாஸ்திரத்தினுடைய ஒழுங்குக்கு என்னை கொண்டு வர முடியாத தவிக்கிறேன் பாரு, அங்கதான் நான் என்ன ஆறேன்னா நான் கடையன். நான் ஏன் நாயினும் நான் எல்லாத்த விட கடையன் ஏன் ஆறேன் அப்படின்னா, என்னால சாஸ்திரத்தினுடைய ஒழுங்குல என்னை வைக்க முடிய மாட்டேங்கிறது. டே இன் அண்ட் டே அவுட் என்னோட சிந்தனை வெளியில போயிடுது. சோ அது எனக்கு சரியாகாதது. அது ஒண்ணு சரியாச்சுனாலே மத்த 4 விஷயம் ஜெம தர்மராஜா சொன்னதெல்லாம் வந்துரும். நமக்கு சாந்தமான மனசு வந்துரும். படிச்சுட்டே இருந்தா எப்படி மனசு வந்து டர்புலண்டா இருக்கும்? நிச்சயமா இருக்கவே இருக்காது. இந்த படிக்கிற விஷயம் பூரா இத மாதிரியே இருக்குன்னா அது எப்படி மனசு டர்புலண்ட் ஆகும்? ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? இது என்ன ஃபார்முலா தானே மனசுக்கு கொடுக்குறோம், நீ இதைத்தான் திங்க் பண்ணணும்னு அது ஃபோர்ஸ்ஃபுல்லா திங்க் பண்ண வைக்கிறோம். அப்ப மனசு வந்து வெளியில போகவே போகாது. போனாதான் நமக்கு டர்புலன்ஸே வரப்போகுது. அதனால நான் கடையன் ஆனேன் போற்றி, எம்பெரும் கருணையாளனே போற்றி. நீ எல்லோரையும் விட அதிகமாக கருணை காட்டக்கூடியவனே போற்றி, என்னை நீ அடியனாக்கினாய் போற்றி. இந்த கடையனா இருந்தால் கூட என்னை உன்னுடைய அடியனாக்கி கொண்டிருக்கிறாய், ஆதியும் அந்தம் ஆயினாய் போற்றி அப்பனே. இங்க வச்சிருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அதுக்குதான் நான் இப்ப இந்த கடையனானேங்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள் சொன்னேன். ஏன் வந்து கடையனாரா அப்படின்னு சொன்னா, இவ்வளவு படிச்சும் இவ்வளவு பெரிய குரு வாய்ச்சும் ஏன் கடையன் ஆகணும்? அது ரீசன் என்னன்னா இதுதான். நாம சரியான பிராக்டிஸ் பண்ணல, நம்ம சரியா நம்மளோட ரொட்டீன்ஸை வச்சுக்கல அப்படின்னா எவ்வளவு படிச்சாலும் கயனிப்பான்ல கைவிட்ட மாதிரி ஆயிப்போயிடும் அப்படிங்கிறாரு அவர். அதுக்கு இந்த பராபர கண்ணி 3 சொல்லினா இல்லையா, அதுல வந்து அவர் எதை அட்ரஸ் பண்ணி பண்றார்? பராபர கண்ணி, பராபர கண்ணி. அது கண்ணி அப்படின்னா அது ஒரு வகையான பாடல் வகை. அது மீட்டர். கண்ணிங்கிறது 2 வரியில வரக்கூடிய விஷயம். குரல் மாதிரி. பராபரங்கிறது இவர்தான், சுவாமிதான், வேற யாரும் கிடையாது. தூய உணர்வு. அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அள் ஊரு தேன் ஒப்பனே, உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றது ஓர் துப்பனே, சுடர் முடியனே துணையாளனே தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே, எனை வைப்பதோ சொல்லாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே. அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனே, எல்லாம் அட்ரஸ் தான், எல்லாம் அட்ரஸ் தான். அப்பனே எனக்கு தந்தையாக இருப்பவனே, அமுதனே அமிர்தமாக இருப்பவனே, ஆனந்தனே ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவனே, ஆனந்தமாகவே இருப்பவனே, அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனே. மனசு அப்படியே வந்து இது நெகிழ்ந்து போறது ஒண்ணு நினைக்கும் பொழுதே அப்படியே வாயெல்லாம் ஊறர்தான். இந்த நமசிவாயன்னு சொல்றதுக்கு அந்த வாய் வந்து ஊறர்தான், அப்படியே தேன் சாப்பிடறதுக்கு ஊறுற மாதிரி ஊறர்தான். யாராவது சொன்னாலே வாய் ஊறும் இல்லையா? நமக்கு நல்ல டேஸ்டான ஃபுட்டை யாராவது சும்மா அந்த ஃபுட்டு சாப்பிட்டேன்னு சொன்னாலே வாய் ஊறும். அப்படியெல்லாம் இதுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. அது மாதிரி நமசிவாயன்னு கேட்டாலோ நினைச்சாலோ யாராவது சொன்னாலோ எங்கேயாவது கேட்டாலோ எனக்கு அள்ளு ஊறதுப்பா அப்படிங்கிற அள்ளூரு தேன் ஒப்பனே, அதுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவனே, உனக்கு உரிய அன்பரில் உரியவனாய் உனை பருக நின்றது ஓர் துப்பனே. இங்க துப்பனே அப்படின்னு சொன்னா உணவாக இருப்பவனே. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பு அப்படிங்கிறது உணவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் துப்பனே அப்படின்னு சொன்னா உணவாக இருக்கு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னை புசித்து வாழ்வதற்கு உரிய ஒரு ஒப்பற்ற உணவாக நீ இருக்கிற. நான் வந்து சாப்பிட்டாக அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் உன்மிஷன் நிமிஷன் நபி அப்படிங்கிறார் இல்லையா பகவான் கீதையில. சாப்பிட்டேன்னா கூட அது என்னதுன்னா அது பகவான் தான்.
அந்த அன்னம் எது அப்படின்னா அன்னம் பகவான் தான். எங்கேருந்து வந்தது? பகவான்கிட்டேந்து வந்தது. பகவான் தான் இருக்கார். அதனால அன்னம் பகவான் தான். பிரம்மார்ப்பணம் பிரம்மாதிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. எக்ஸாக்ட்லி அதே விஷயம் தான் இங்க சொல்ற. நீதான் எனக்கு உணவாகவே இருக்கிறாய். அத உணவாக அப்படின்னு சொன்னா நான் கன்சியூம் பண்ற அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உணவுனா சாப்பிட்டு இருக்காரு, பகவானை எடுத்து வச்சு சாப்பிடுறாரு, அப்படி கிடையாது. நான் கன்சியூம் உணவுங்கிறது என்ன? இட்ஸ் அ கன்சம்ஷன். நான் எதெல்லாம் கன்சியூம் பண்றேன் உலகத்துல அப்படின்னு. நான் ஒரு மலையை பாக்குறேன்னா, நான் ஒரு நதியை பாக்குறேன்னா, நான் ஒரு கடலை பாக்குறேன்னா, நான் ஒரு சத்சங்கத்துல ஒரு பஜனையை கேட்கிறேன்னா, எதெல்லாம் நான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். வாட் எவர் ஐ கன்சியூம் இட் இஸ் யூ அப்படிங்கிற. நான் எதையெல்லாம் நான் உட்கொள்கிறேனோ அது அனைத்தும் நீயாகவே இருக்கிறாய். உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு விட்டே சொல்லிட்டார். மற்ற பற்று இல்லைன்னு திரும்ப சொல்றார். உன்னை பருக உரியவனாய் உன்னை பருக நின்றதோர் துப்பனை. உன்னை அப்படியே என்னன்னா ஐ ஐ டேக் யூ இன் டு மீ ஃபுல்லி இன் ஆல் ஃபார்ம்ஸ். ஒரு என்னோட 5 இந்திரியங்களும் எதையெல்லாம் வந்து அனுபவிக்கிறதோ அது அத்தனையும் நீதான்ப்பா, வேற எதுவுமே கிடையாது. துணையாளனே முடியனே, துப்பனே சுடர் முடியனே. சுடர் முடியனேங்கிறது என்ன? அவருடைய இது ஜடா, இது ஜடா பிரபா வந்து காட்டுறார். அதை வந்து காட்டுறார். அப்புறம் முடியனே துணையாளனே, துணையாக இருப்பவனே, எனக்கு துணையாக மாறாத துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பவனே. தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே. தொழும்பாளர்னா தொண்டர்கள். தொண்டர்களோட எய்ப்பு அப்படின்னா தளர்வு. தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு தளர்வு இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல நீ ஒரு வைப்பு அப்படின்னா பாதுகாப்புன்னு. ஒரு பாதுகாப்புக்காக நீதான்ப்பா வருகிறாய். தளர்ந்து போகக்கூடிய தொண்டர்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பவனே. என்னை வைப்பதோ சொல்லாய், என்னை வைப்பதோ சொல்லாய் அப்படின்னு சொன்னா என்னையும் நீ காப்பாத்தி என்னையும் துன்புறு இந்த உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு துன்புற்று இருக்கும்படி வைப்பது அப்படிங்கிறது கரெக்டா? நீ இத்தனை இருக்கு உனக்கு பெருமை. என்னை வைப்பதோ சொல்லாய் வையகத்து. என்ன நீ வையகத்துல வைக்கிறது கரெக்டா? வையகத்துல வைக்கிறதுனா என்ன? பிரபஞ்ச திருஷ்டியில என்ன வைக்கிறது கரெக்டா? நான் எனக்கு வந்து அந்த பிரபஞ்ச திருஷ்டியில இருந்து போய் நான் உன்னையே எப்பவும் சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை சரணாகதி பண்றேன். நீ உனக்கு இத்தனை இத்தனை பெருமைகள் இருக்கு. நீ அந்த மாதிரி பண்ணாம என்ன உள்முகமாக என்னுடைய மனதை திருப்புவதற்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேக்குற. மேற்கொண்டு இருக்கிறத நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாமா? துப்பனேன்னு சில சமயத்துல நம்ம துப்பு இல்லாதவான்னு சொல்றோம் இல்லையா? அந்த துப்பு அது இங்க கிடையாது. அது இந்த இடத்துல வர்றது துப்பு இல்லாத இருக்கிறது. துப்பு துப்புடையாரைன்னு அந்த இவர் ஆழ்வார் கூட பாடியிருக்காரு இல்லையா? அந்த துப்பு உடைய. இந்த இடத்துல வந்து அவர் இந்த இடத்துல துப்புங்கிறதுக்கு கன்சம்ஷன், உணவு. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். திருச்சிற்றம்பலம். நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.